Right now, China is paying a 104% tariff. Heavy rainfall on the Greek island of Paros flooded the streets. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், என்ன ஒரு புது வீடியோன்னு பார்க்குறீங்களா? ஒன்றுமே தெரியாதவங்களாம் வீடியோ போடுறாங்க, குறை பேசுகிறதுக்கு திட்டுறதுக்கெலாம் வீடியோ போடுறாங்க. நல்ல இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ போடலாமேன்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி தேதிக்கு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நியூஸில் எல்லாமே அழிவுகள், கொள்ளைகள், அதுக்கப்புறம் நிறைய அரசியல் மாற்றங்கள், நிறைய போர்களை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்குறோம். நிறைய பேர் பர்சனலாக என்னை கேட்டிருந்தாங்க, ஆர்வின் ஃபைனல் டேஸ் நம்ம இறுதி நாட்களில் இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய ரூமர்ஸ்லாம் வருது. இந்த ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா டூம்ஸ்டே ஃபிஷ் பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த டூம்ஸ்டே ஃபிஷ் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தோன்னா நம்ம ஃபைனல் டேஸ் வந்துட்டோம், ரொம்ப ஆபத்தான நாட்களில் இருக்கோம், அதனால தான் இந்த பூகம்பங்கள்லாம் வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. உலகம் சொல்கிறது இருக்கட்டாங்க, சோஷியல் மீடியா 1000 சொல்லிட்டாங்க, நியூஸில் 1000 சொல்லிட்டாங்க. பைபிள் என்ன சொல்லுதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? பைபிளில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் புக்கான வெளிப்படுத்தின விசேஷம், யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். அதுலேருந்து நம்ம 9வது வசனத்துக்கு வந்துடலாம். 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடல் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். இது பார்த்தீங்கன்னா யோவான் பத்மு தீவில் சிறையில் அடைச்சிருந்தப்போ எழுதின புத்தகம். அவர் எப்போ எழுதினார்னா கர்த்தருடைய 10வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, ஸ்மிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்த்தை, பிலதெல்பியா, லவோதிக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. ஸோ இங்கெல்லாம் ஏஷியாவில் இத்தனை சபைகள் இருந்துச்சு, இந்த சபைகளுக்கெல்லாம் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர் சொல்கிறார். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது 7 பொன் குத்துவிளக்குகளையும் அந்த 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன்னு போட்டிருக்காரு. அது மனுஷகுமாரன் தான். அதுக்கு வசனம் கேட்குறீங்களா? நான் கொடுக்குறேன். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா கீழே 17வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். இது ஜீசஸ் கிரைஸ்ட்டை தான் அவர் பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது அதிகாரத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனம் 4. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சபைக்கு இன்னைக்கு நீங்கள் ஆதியில் கொண்ட அன்பை விட்டீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். ஆதியில் இருக்க அன்பு
கடவுள் மேலே இருந்த அன்பு உங்களுக்கு இருக்கான்னு யோசிச்சு பாருங்கள். கடவுள் இடத்துல அதே அன்பு செலுத்துறீங்களான்னு பாருங்கள். நீங்கள் உலகத்துக்காக ஓடுறீங்களா, சபைக்காக ஓடுறீங்களா, பாஸ்டருக்காக ஓடுறீங்களா, இல்லை ஜனங்க பார்க்கணுன்றதுக்காக ஓடுறீங்களா, இல்லை தேவனுக்காக ஓடுறீங்களான்றதை நினச்சி பாருங்கள். மேற்கொண்டு வாசிக்கிறேன். இது உங்களுக்கும் கடவுளுக்கும் நான் விட்டுடுறேன். நீங்கள் அதை நிதானித்து ஆதியில் கொண்டிருந்த அன்பை திரும்பி பாருங்கள். ஸோ என்ன பிரதர் இதெல்லாம் படிக்கிறீங்க, மறுபடியும் நீங்களும் பயமுறுத்துறீங்களான்னு கேட்குறீங்களா? நான் உங்களுக்கு இன்னொரு வசனம் படிக்கிறேங்க. அது படித்தீங்கன்னா உங்களுக்கு பயம் இருக்காது. ஸோ அந்த வசனத்தை நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். 7வது அதிகாரம் 1லேருந்தே வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு பூமி 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று, பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இன்சைட்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். என்னென்னா 1000 நடக்கட்டுங்க. பூமியின் கடைசி நாட்களில் நம்ம இருக்கலாம். சோஷியல் மீடியா சொல்கிற மாதிரி என்ன நாட்களில் வேணாலும் நல்லா இருக்கலாம். அது யாருக்கும் தெரியாது. அது திருடனை வரப்போல மனுஷகுமாரன் வருவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ பூமியில் என்ன வேணாலும் நடக்கட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும், சோஷியல் மீடியாவில் என்ன வேணாலும் போஸ்ட் பண்ணிட்டோம், நியூஸில் என்ன வேணாலும் போஸ்ட் பண்ணிட்டோம், ஜனங்கள் என்ன வேணாலும் சொல்லட்டும், கர்த்தருக்குள்ள தரித்திருக்கிற நீங்கள் கர்த்தருக்குள்ள தரித்திருங்க. உங்களுக்கு கர்த்தர் என்ன அழைப்பு அழைத்தாரோ அதை உண்மையும் உத்தமமாய் நடத்து கொண்டு போங்க. நீங்களும் உங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவு ஸ்ட்ராங்கானதாக இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் தேவன் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை சேதப்படுத்தாதபடிக்கு கட்டளையிடுவார். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 1லேருந்து 4 வசனங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா, உலகத்தில் என்ன வேணாலும் நடக்கட்டுங்க, என்ன அசம்பாவிதங்கள் வேணாலும் இருக்கட்டும், கடவுளுக்குள்ள உண்மையும் உத்தமமாய் விசுவாசத்தோடு இருக்கீங்க அப்படின்னா தேவன் உங்களை பாதுகாப்பார். அதுவும் இல்லாமல் உண்மையும் உத்தமமான நான் சர்ச்சில் இருந்தால் போதுமா அப்படின்னா, உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த உறவு சரியாக இருக்கணுங்க. தேவனை விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்கன்னா தேவன் தம்முடைய தூதர்களுக்கு உண்மை சேதப்படுத்தாதபடிக்கு கட்டளையிடுவார். அதனால் என்ன கடைசி காலமாக இருக்கட்டும், என்ன சோதனை நாட்களாக இருக்கட்டும், என்ன மோசமான நாட்களாக இருக்கட்டும், உலகமே சூன்யமாய் காணப்படட்டும், ஊழியக்காரர்களெல்லாம் உங்களை விட்டு போகட்டும், உங்களோட ஃபேவரட் பாஸ்டர் விழுந்துட்டாரா அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு சரியாக இருக்கான்னு யோசிங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுறேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரமபிதாவே, தேவரீர் உண்மையும் உத்தமமாய் உள்ள தேவனாய் இருக்கிறீர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஓ நல்லவரும் நன்மை செய்கிறவமாய் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே. ஓ இந்த நேரத்தில் அப்பா பயத்திலும் அந்த பொல்லாத அநேக காரியங்களில் பயந்து கொண்டிருக்கிற மக்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். உமக்கும் அவர்களுக்கும் இருக்கிற உறவில் அன்பில் சரியான அந்த நடத்தில் அவங்க நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா தேவரீர் அப்பா அவர்களை தூதர்களுக்கு கட்டளையிடுவீர், அவர்களை பாதுகாக்கும்படி. தேவரீர் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களுக்கு உம்முடைய வருகை எப்பொழுதுன்னு தெரியாதப்பா, ஆனாலும் நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். நீர் எங்களை பாதுகாப்பீர் என்ற விசுவாசத்தோடு அப்பா ஜெபிக்கிறோம். இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உமக்குள்ளே இருக்கிற உறவை, ஆதியில் கொண்டிருந்த உறவை ஒரு வேளை விட்டுருந்தாங்கன்னா அந்த உறவை புதுப்பிச்சு மீண்டும் உமக்குள்ள நித்தியமாய் வாழும்படிக்கு தேவரீர் அவர்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஸோ பயப்படாதீங்க, கர்த்தருக்குள்ள விசுவாசமாக இருங்க, ப்ரேயரில் ஸ்ட்ராங்காக இருங்க. ஸ்டே சேஃப். பாய்.